எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவப்படங்கள் இடம்பெறாததற்கு எதிர்ப்பு தெரிவித்தே எடப்பாடி பழனிசாமிக்கான பாராட்டு விழாவை புறக்கணித்ததாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பாராட்டு விழா கட்சி கூட்டம் சார்ந்தது இல்லை என்பதால் முன்னாள் முதலமைச்சர்களின் புகைப்படங்கள் இடம்பெறவில்லை என்று ஜெயக்குமார் மழுப்பலாக பதிலளித்துள்ளார். இவரது பேச்சு ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் அவமதிக்கும் விதமாகத்தான் இருக்கிறது என்று டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். அத்திக்கடவு அவனாசி திட்டத்தில் ஏற்பாடு செய்திருக்கிற குழுவை சார்ந்தவர்கள் 3 நாட்களுக்கு முன்னாலே என்னை சந்தித்தார்கள். சந்திக்கிற போது அவரிடத்திலே நான் வைத்த வேண்டுகோள் என்ன என்று சொன்னால், எங்களை உருவாக்கிய புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி அம்மாவுடைய திருவுருவப்படங்கள் இல்லை. எங்களிடத்திலே கலந்திருந்தால் நான் அதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்திருப்பேன். நான் பல்வேறு இடங்களிலே இந்த தட்டிகள் வைக்கின்ற போது தான், டிஜிட்டல் போர்டு வைக்கின்ற போது தான் எனக்கு கவனத்திற்கு வந்தது. ஆகவே என்னை வளர்த்து ஆளாக்கிய தலைவருடைய திருவுருவ படங்கள் இல்லை. இந்த துவங்குவதற்கு அவர்கள் அடித்தளமாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே அவருடைய படங்களாம் இல்லை என்று நான் அவரிடத்திலே கவனத்திற்கு எடுத்து சென்றேன். நான் புறக்கணிக்கவில்லை, அங்கே செல்லவில்லையே தவிர இதை கவனத்திற்கு அந்த அத்திக்கடவு அவனாசி திட்டத்தினுடைய அந்த கூட்டுக்குழுவிற்கு அன்றை வருகை தருகிற போதே அது அவருடைய கவனத்திற்கு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த திட்டம் எல்லா கட்சியை சேர்ந்த விவசாயிகள் இருக்கின்ற காரணத்தினால இதில் ஒரு அரசியல் கலப்பு இருக்கக்கூடாது என்ற வகையில் தான் இது அந்த அந்த கூட்டமே நடைபெற்றது. விவசாயிகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த கூட்டம் நடைபெற்றது. எனவே அந்த வகையில் தான் இதை பார்க்க வேண்டும். எனவே அந்த வகையில் அதான் நான் இந்த கருத்து சொல்ல முடியும். முதல்ல இது கட்சி நிகழ்ச்சி கிடையாது. இது அவர் கொண்டு வந்த அந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு காரணம் யார்? அந்த அவர்களுடைய படம், அம்மாவின் படத்தை போடவில்லை என்பது போடணுங்கிறது பேசிக்கான விஷயம். ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவங்கள அரசியலெல்லாம் தாண்டி அந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியவர்கள். இன்னும் சொல்ல போனால் பழனிசாமி இவராக முதலமைச்சராக அறிவிச்சார் அந்த ஸ்கீமை. அம்மா அவர்களுடைய ஆட்சியின் நீட்சியாக அவர் உட்கார்ந்திருந்ததில் பண்ணது. அதனால் இந்த பதிலெல்லாம் சும்மா மலுப்பல் தானே தவிர இது அம்மாவையும் புரட்சி தலைவரையும் அசிங்கப்படுத்துகின்ற விதமாக அந்த பதில் இருக்குது. அவ்வளோதான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.